பாபநாசத்திலிருந்து அகிலன் அண்ணாதுரை ஐயா ஜோதிடத்தில் இருக்கும் நுணுக்கங்களை பற்றி பேசுறதுக்காக ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அண்ணா இது எத்தனாவது கொடுத்துருங்கண்ணா? எத்தனாவது இது? 12வதா? சூப்பர். அகத்தியர் ஜோதிட வித்யாலா அறக்கட்டளை சார்பாக நடக்கும் 12வது கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் ஜோதிட ஜான்பவர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய திருதி ரவிக்குமார் ஐயா அவர்களுக்கும் சின்னசேலம் அருணாச்சல ஐயா அவர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்துடன் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். அதாவது எல்லாருமே அன்பர்கள் நிறைய பேர் கேட்குறாங்க, சார் தெய்வ பலம் எப்படி பார்க்குறது அப்படின்னு. இன்றைக்கி தெய்வ பலம் யாருக்கு எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்துடலாம். அதாவது தெய்வ பலத்தை பார்க்குறது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்கு இல்லையா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம், 15வது நட்சத்திரம், 24வது நட்சத்திரம், இதில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு 25% தெய்வ பலம் இருக்குது. அடுத்து சந்திரனுக்கு பார்த்துட்டீங்க, உங்கள் லக்னம் என்ன, லக்ன புள்ளி என்ன, அந்த லக்ன புள்ளிக்கு 6வது நட்சத்திரம், 15வது நட்சத்திரம், 24வது நட்சத்திரம், அதாவது 3லேயும் இருக்குன்னு அவசியம் இல்லை. முதல்ல சொன்னல நான், ஜென்ம நட்சத்திரத்துக்கு 6, 15, 24ன்னு 3லேயும் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்றில் இருந்தாலும் 25% உண்டு. அப்போது ஜென்ம நட்சத்திரத்துக்கு இருந்தால் 25% உங்களுக்கு தெய்வ பலம் இருக்குது. அதே மாதிரி லக்ன புள்ளி என்னன்னு பாருங்கள். இந்த லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம், 15வது நட்சத்திரம், 24வது நட்சத்திரத்தில் ஏதாவது 3ல் ஒரு கிரகம் நின்னாலும் சரி, அப்போ முதல்ல 25% பார்த்தீங்களா, இப்போ ஒரு 25%, 50% தெய்வ பலம் இருக்குது. அடுத்து ஆத்ம கிரகரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் என்ன நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பாருங்கள். அந்த நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம், 15வது நட்சத்திரம், 24வது நட்சத்திரத்தில் 3ல் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும், அதுலேயும் ஒரு 25% இருக்கும். அப்போது 75% இருக்குது. சரி சார், லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்னு பாருங்கள். அந்த நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம், 15வது நட்சத்திரம், 24வது நட்சத்திரம், இந்த 4 தான் பார்க்கணும். மற்ற முறையில் பார்த்தா அது நடைமுறைக்கு வராது. இந்த 4ல் மோஸ்ட்லி 100% இருக்காது. ஏன்னா இருந்தால் தான் நம்ம விட்டு வைக்க மாட்டோமே. அதனால் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா 50% இருக்கும். ஏன்னா அந்த வாழ்க்கைங்கிறதே போராட்டத்தில் தானே இருக்கும். அப்போ சிலவங்க புண்ணியம் செஞ்சுருக்கிற கர்மாவுக்கு 75% இருக்கும். 100% இருந்தால் அவங்க கண்டிப்பாக ஒரு சித்தர் ரேஞ்சுக்கு, குருமார்கள் இந்த மாதிரி முக்கியமான இடத்துல இருப்பாங்க. வேட்டிக்கு காவி கட்டாமல் கூட இருக்கலாம், அதுக்காக அவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அவங்களும் பார்த்திங்கன்னா தன்னை அறிதல் பெரிய ஆளாக இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது இவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு தெரியுமே அப்படின்னு, அதை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. அப்போது தெய்வ பலம் இருக்கா? இப்போ இந்த தெய்வ பலத்தை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, நல்லா கேளுங்க. எல்லாருமே ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, எல்லா மதக்காரங்களுமே ஒரு பிரச்சனை அப்படின்னா ஜோதிடத்தை வரீங்க, பரிகாரம் பண்ணுறீங்க. இந்த பரிகாரம் ஏன் ஜெயிக்கலை அப்படின்னு ஒரு விவாதம் வருது இல்லையா, அதுக்கு காரணமே இந்த தெய்வ பலம் தான். யாருக்கு 50% கீழே இருக்குதோ, இப்போ ஒரு சிலருக்கு மோஸ்ட்லி 25% இருக்கும், அவங்க பார்த்திங்கன்னா காலம் அறிந்து செய்தால்தான் அந்த பரிகாரங்கள் செயல்படும். எல்லோரும் மாதிரி செஞ்சிங்கன்னா அது செயல்படாது. மற்றவங்க 50%க்கு மேலே இருக்கிறவங்க அவங்க எதேச்சியாக போவாங்க, போகிற போக்கில் ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு வந்துடுவாங்க, ஆனால் வெற்றி பெற்றுவாங்க. அவருக்கு நடந்தது எனக்கு நடக்கலை அப்படின்னா, இதுதான் இந்த தெய்வ பலத்துக்கு உண்டானது. அப்புறம் இந்த தெய்வ பலத்தில் உள்ளவங்க பெர்சன்டேஜ் கூடும் போது அவங்க வழிபடாட்டாலும் அவங்களுக்கு அந்த தெய்வம் அதோட நன்மை செய்யும். அதுக்கு உதாரணமாக நீங்கள் நிறைய பிரபலங்களை பார்க்கலாம். சாமியே இல்லைன்னு சொல்லி சில ராஜாங்களே ஆண்டிருக்காங்க. ஏன்? அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். லக்ன புள்ளிக்கு 6வது நட்சத்திரமோ, இல்லை ஜென்ம நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரமோ, இல்லை சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரமோ, இல்லை லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரமோ, எதுலையோ கிரகம் இருந்ததுன்னா தெய்வ பலம் அவங்களுக்கு இருக்குது. தெய்வ பலம் பலமாக இருக்கும் போது அவங்க தெய்வம்
கும்பிடணும்னு அவசியமே இல்லை. அவங்களுக்கு உள்ளுணர்வு அதிகமாக இருக்கும், தெய்வத்தை பற்றி ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். ஆனால் வெளியில் சொல்லுவாங்க, காட்டிக்க மாட்டாங்க. இருந்தாலும் தெய்வ பலத்தோட சூட்சம் இதுதான். அப்போ தெய்வ பலம் உங்களுக்கு இதுவரை அருள் இல்லை, தெய்வ பலம் இல்லை அப்படின்னு யாரும் சொன்னால் நீங்கள் குழப்ப வேண்டாம். உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். இதுக்கு யார்ட்டையும் நீங்கள் பீஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ எல்லாருக்குமே ஜென்டர் நாலேஜ் தெரியுது. எல்லாருமே இந்த ஜோதிட கடத்துறவங்க மூலயமா நடத்துகிறவங்க எல்லாருக்குமே ஜோதிட ஜென்டர் நாலேஜ் கொடுத்துட்டாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த தெய்வ பலத்தை பார்த்துட்டு, இந்த தெய்வ பலத்தை நீங்கள் இதை எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் கேளுங்க. இப்போ நீங்கள் தெய்வ பலம் பார்த்துட்டீங்க. உங்கள் வீட்டில் யாருக்கோ ஒருத்தருக்கு 50% மேலே போயிடுச்சு, 75% ஒருத்தருக்கு தெய்வ பலம் இருக்குது சார். அவர்கள் என்ன பண்ணணும்னா 75 100 ஆக்கலாம் நம்மளுடைய ஒழுக்கத்தால். அப்போ அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தால் அதை தவிர்த்துருங்க. தாய் தந்தையரை கவனிங்க, முன்னோர்களை பராமரிங்க, பிரபஞ்சத்துக்கு மதிப்பு கொடுங்க. இந்த பலன் உங்களை மட்டும் இல்லை, உங்களை சார்ந்தவங்களுக்கும் போய் சேரும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரும். அப்போ தெய்வ பலம் கம்மியாக இருந்தாலும் அதை வளமைப்படுத்துறதுக்கும் பிரபஞ்சம் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அப்போ தயவு செய்து தெய்வ பலம் இல்லை அப்படின்னு நீங்கள் குழம்ப வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருப்பீங்க. அந்த 4 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு இறைவன் கண்டிப்பாக தெய்வ பலம் கொடுத்துருப்பாரு. அந்த தெய்வ பலம் உள்ள ஆளை வச்சு நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். ஓகே, அடுத்து ஜோதிடத்தில் பாத யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை, நம்ம முன்னோர்கள் சொன்னது தான். அதாவது என்னென்னா, பாத யோகம் எப்படி பார்க்குறது அப்படின்னா, காலபுருஷனுக்கு 2 12 கூடையவர்கள் சேர்ந்தால் பாத யோகம் உண்டு. காலபுருஷனுக்கு 2 கூடையவர் யார்? சுக்கிர பகவான். 12 கூடையவர் யார்? குரு பகவான். அப்போ யார் ஜாதகத்திலலாம் குரு சுக்கிரனை பார்க்குறாரோ, இல்லை குரு சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கிறாரோ, இல்லை குருவோட சுக்கிரன் சேர்றாரோ, அவங்களுக்கு பாத யோகம் உண்டு. பாத யோகம் என்ன செய்யும்? அவங்க எங்கெங்கே போகிறாங்களோ, அவங்க பாதம் படுதோ அந்த இடமெல்லாம் புனிதமாகும். அவங்களோட அருமையை பற்றி அவங்களுக்கே தெரியாது. இந்த பாதயோகத்தை பற்றி ஒரு யூடியூப்பில் நான் பார்த்தேன். நம்ம நடிகர் சிவகுமார் இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறாரு, அவங்க வாத்தியார் ஒரு இடம் விற்காமல் இருந்துதான், நீ நம்ம காட்டுக்குள்ளே போயிட்டு வா அப்படின்னாராம். போயிட்டு வந்தோடனே அடுத்த முறை பார்த்தாராம், அவன் புண்ணியத்தில் நல்லா இருக்கேன் அப்படின்னாராம். அப்போ அவருக்கு பாதயோகம் இருந்திருக்கு பாருங்கள். அவர் தெரியாமலே அந்த குருநாதர் இயக்கியிருக்கார் பாருங்கள். அப்போ குரு சுக்கிரனை பார்த்தாலும், சுக்கிரன் சாரத்தில் குரு இருந்தாலும், இல்லை சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் குரு இருந்தாலும், இவங்களுக்கெல்லாம் பாத யோகம் உண்டு. அந்த குழந்தை ஒரு குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு பாத யோகம் இருந்ததுன்னா அது கால்படுற இடமெல்லாம் புனிதமாகும். இப்போ ஒரு இடம் விற்கலை, ஒரு கோயில் பிரபலமாகலை, ஒரு கடை ரீச் ஆகலை அப்படின்னா, பாத யோகம் இருக்கிறவங்க அந்த கடைக்கு போய் பாதத்தை பச்சாங்கனாலே சரி, அந்த இடம் புனிதமாயிரும். அப்போ குரு சுக்கிரன் பார்வை, குரு சுக்கிரன் சேர்க்க, குரு சுக்கிரன் சாரத்தில் நிற்கிறது, இது எல்லாம் பாத யோகம். இந்த பாத யோகத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளங்கால் இருக்கு இல்லையா, உள்ளங்காலை டெய்லி வாஷ் பண்ணி தேங்காய் எண்ணெய் லேசாக தடவி அதை பராமரித்து வாங்க. ஏன்னா அந்த பாத யோகம் விலை கொடுத்து வாங்குறதில்ல, இறைவனால் கொடுக்கப்பட்டது. நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்கள் பாதம் படுதோ அந்த இடமெல்லாம் புனிதமாகும், அந்த இடமெல்லாம் சிறப்பு பெறும். அப்போ இந்த அமைப்பு உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தர் இருக்கலாம், அதோட அருமை தெரியாமல் இருப்பீங்க. தயவு செய்து உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ இல்லை கணவனுக்கோ மனைவிக்கோ யாருக்காவது பாதயோகம் இருந்ததுன்னா, அந்த பாதயோகத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிறப்பு கிடைக்கும். எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி 400 ஏக்கர் ஒரு ஃபேமிலியில் அந்த இடத்த விற்க முடியாமல் இருந்தாங்க. என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நான் ஒரு ஜோதிடராக தான் போனேன். 400 ஏக்கர் வண்டியில் தான் போனாங்க. இல்லை சார், நான் நடந்து பார்க்கணுன்னு. நடந்து பார்த்தோம், பரிகாரமே பண்ணலை. போயிட்டு வந்தோடனே அந்த இடம் போட்டு விற்பாங்க இல்லையா, பிளாட்லாம் விற்கி, அவங்க வந்தாங்க, ஒரு ரேட்டு பேச்சு குறைச்சி 400 ஏக்கர் விற்றுருச்சு. என்னடா இது, நம்ம பரிகாரமே சொல்லலை, பார்த்தோம் விற்றுருச்சு. அப்போ தான் தெரிஞ்சது, எனக்கு குரு பகவான் போராட்டத்தில் நிற்பார். மேசத்தில் சுக்கிரன், தனுசில் குரு, 5ஆம் பார்வையை பார்க்குறாரா. அப்போ பாதயோகம் இருக்குது பாருங்கள். காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி, இவங்க சேர்க்கை தான் பாதயோகம். இந்த பாதயோகம் இருக்கிறவங்க எங்கே போனாலும் சரி அந்த இடம் புனிதம் பெறும். அப்போ அந்த பாதத்தை நீங்கள் எப்படி வச்சுருக்கணும்? சிறப்பாக வச்சுருக்கணும். ஏனோ தானோலாம் வைக்கக்கூடாது. நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சப்பலே போட மாட்டேன். ஷூ இருக்குது, சப்பல் இருக்குது.
எங்கே போனாலும் கேட்பாங்க, என்ன செருப்பு போட மாட்டேங்க, செருப்பு போட மாட்டேங்க. இந்த பாதயோகம் என்றைக்கு தெரிஞ்சுதோ, நம்மளால் நமக்கு தெரிஞ்சு நல்லது நடக்கலை, தெரியாமலாம் நல்லது நடக்கட்டும், போகிற இடம் சிறப்பாக இருக்கட்டும். அதனால் தயவுசெய்து உங்களுக்கோ, உங்கள் குழந்தைகளுக்கோ, கணவனுக்கோ, மனைவிக்கோ, யாருக்காவது ஒருத்தனுக்கு இறைவன் கண்டிப்பாக ஒரு அம்சத்தை கொடுத்துருப்பாரு. அந்த அம்சம் இருக்கும் பட்சத்தில் அவங்கள நிறைய இடங்களுக்கு இந்த பாதயோகத்தோட இது பெறட்டும். ஒருத்தர் உங்களால் நன்மை பெறாங்கன்னா கண்டிப்பாக அதோட பலனை நீங்கள் அனுபவிச்சு ஆவீங்க. அப்போ இனிமேல் பாதயோகத்தை பார்த்துருவீங்களா? அதை நடைமுறைப்படுத்தலாமா? அப்புறம் பிரபஞ்ச ரகசியம். எல்லாருமே மழை பெய்யலைன்னு வருத்தப்படுறோம், வெயில் அடிக்கலைன்னு வருத்தப்படுறோம், காற்றடிக்கலைன்னு வருத்தப்படுறோம். பிரபஞ்சத்தை யாருமே பாதுகாக்கிறதில்ல. இப்போ உள்ள உலகத்துக்கு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த பிரபஞ்ச ரகசியம் கண்டிப்பாக தேவை. அதனால் தயவுசெய்து நீங்கள் லட்சம் கோடி கோடி ஆயிரம் இதெல்லாம் வேணாம், இந்த பிரபஞ்சத்தை இயக்கினாலே போதும், நீங்கள் அனைவரும் நல்லா இருப்பீங்க. அப்போ பிரபஞ்ச ரகசியத்தை தெரிஞ்சுக்கங்க. பாருங்கள், மொத்தம் 27 நட்சத்திரம். அந்த 27 நட்சத்திரம் அசுபதியிலிருந்து திருவாதிரை வர நாள் தோஷம், ஆயுள் தோஷம். மோஸ்ட்லி இள வயதில் இறக்குறவங்க லிஸ்ட் எடுங்க. அசுபதியிலேருந்து திருவாதிரை வர பிறக்கிறவங்க, அதாவது நீங்கள் ஜென்ம நட்சத்திரம்னு எடுக்க வேணாம், லக்னபுலியில் மாட்டியிருப்பாங்க. சூரியன் போய் அந்த நட்சத்திரம் நிற்பார், ஆத்மாக்காரங்க இல்லையா? அப்போ இந்த இள வயசில் யாரெல்லாம் இதாகிறாங்கன்னு பாருங்கள். அசுபதி டு திருவாதிரைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஆயுள் தோஷம் உண்டு. நாள் தோஷம், இந்த வாரத்தில் ஒரு நாள் சொல்கிறோம்ல, நான் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தேன், அப்போ ஏதாவது ஒரு கிழமையில் பிறந்திருப்பார் இல்லையா? நாள் தோஷத்தில் பிறந்தவங்க, இவங்களுக்கு ஆயுள் தோஷம். சரி, அடுத்து வாங்க. திருவாதிரையிலேருந்து பூரம் வர திதி தோஷம். திதினா என்ன? லட்சுமி, சுக்கிரன். அப்போ அந்த இவங்க பாருங்கள், திருவாதிரையிலேருந்து பூரம் வர பிறக்கிறவங்க ஒரு நாளாவது பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வருவாங்க. பணம் எவ்வளோ வந்தாலும் காணாது. திதி தோஷத்தில் பிறந்துட்டாங்க இல்லையா? பெண்களால் சிரமப்படுவாங்க. கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறாங்க இல்லையா? கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், இந்த திதி தோஷத்தில் தான் அவங்க பிறந்திருப்பாங்க. அதாவது திருவாதிரையிலேருந்து பூரத்துக்குள்ளே தான் அவங்களுடைய பிறப்பு இருக்கும். ஒன்று லக்னப்புள்ளி இருக்கும். ரைட்டு, அடுத்து வாங்க. பூரத்திலிருந்து விசாகம் வர நட்சத்திர தோஷத்தில் பிறந்தவங்க. நீங்கள் கோடம்பாக்கத்துக்கு போங்க, 10,000 பேர் இருப்பாங்க. இன்றைக்கி எம்ஜிஆர் மாதிரி ஆகணும், சிவாஜி மாதிரி ஆகணும் அப்படின்னு. தப்பு இல்லை, நீ பிறந்ததே நட்சத்திர தோஷம், நீ நட்சத்திரம் ஆகணும்னா எப்படிம்மா? அப்போ உன்னுடைய ஜாதகத்தை பாரு. அதே மாதிரி விசாகத்திலிருந்து உத்திராட நட்சத்திரம் வர யோக தோஷத்தில் பிறந்தவங்க. சொல்கிறோம் இல்லையா? சார் நான் பரிகணாம யோகத்தில் பிறந்திருக்கோம் சார், நான் இந்த யோகத்தில் பிறந்திருக்கோம்ல. அப்போ விசாக நட்சத்திரத்திலேருந்து உத்திராட நட்சத்திரம் வர யோக தோஷத்தில் பிறந்தவங்க. உத்திராட நட்சத்திரத்திலேருந்து ரேவதி நட்சத்திரம் வர கரண தோஷத்தில் பிறந்தவங்க. இதாங்க பஞ்சபூதம். இந்த 27 நட்சத்திரம் தாங்க நம்ம வாழ்க்கை இருக்குது. நம்ம வானத்துக்கு பூமிக்கு தத்தக்கா புத்தகம், ஏன்னா அது இல்லாமல் பண்ணிடும், அப்படி பண்ணிடும், இப்படி பண்ணிடும், ஒன்றும் கிடையாது. இந்த 27 நட்சத்திரத்தில் தான். இதை ஏன் தோஷமாகுதுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? இப்போ பாருங்கள், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நமக்கு பிரபஞ்சம் என்ன கொடுக்குது? காற்று கொடுக்குது. 21,600 முறை சுவாசிக்கிறோம். திருப்பி ஒன்றுமே பண்ணுறதில்ல, நம்ம பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்போ அது கோபம் வருமா இல்லையா? தோஷத்துக்கு ஆளாகுமா இல்லையா? அதுக்குண்டான நன்றியை நீங்கள் செலுத்தினா தோஷம் வராது. யாரும் செலுத்துறதுக்கு நேரம் இல்லை, சொன்னால் அதை கேட்குறதுக்கு கூட டைம் இல்லை. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செய்து இதில் எந்த இதில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள். ஒரு மனிதன் இந்த 27 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒன்று தான் பிறந்திருப்பார். அது என்ன தோஷம்னு பாருங்கள். ஆயுள் தோஷமா, திதி தோஷமா, அதுக்கப்புறம் நட்சத்திர தோஷமா, அதுக்கப்புறம் யோக தோஷமா, இல்லை கரண தோஷமா? இது மாதத்தில் ஒரு முறை வரும். அன்று நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்களுக்கு உடல்நலம் நல்லா இருந்ததுன்னா சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வர சாப்பிடாமல் இருந்தால் போதும். பிரபஞ்சத்துக்கு நீங்கள் நன்றி செலுத்திட்டீங்க. அது உங்களை டிஸ்டர்பே பண்ணாது. உங்கள் ஜாதகத்தை இலகுவாக கொண்டு போய் நீங்களும் வெற்றியாளாக தெளிவீங்க. ஆனால் செய்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லையே, சாப்பிட்ற நேரம் இல்லை, இப்போ அவன் தூங்குறதுக்கு நேரம் இல்லை, வேலை செய்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்படின்னா என்ன தான் செய்கிறீங்க? அப்போ தயவு செய்து இந்த பிரபஞ்சத்தை கவனிங்க. இதில் ரொம்ப முக்கியமானது இது. நான் டாபிக் கொண்டு வந்தது எதுக்கு அப்படின்னா, உங்களுடைய திசை புத்தி அந்தரம் இருக்கும் இல்லையா? இந்த 5குள்ளே தான் போய் சிக்கியிருக்கும். நீங்கள் எதை இயக்குன்னு தெரியாமல் அவர் பிரதோஷத்துக்கு போகிறார், நானும் பிரதோஷத்துக்கு போகிறேன், அவர் அஷ்டமிக்கு போகிறார், நானும் அஷ்டமிக்கு போகிறேன், அவர் காசிக்கு போகிறார், நானும் காசிக்கு போகிறேன். இந்த மருந்துலாம் அங்கே வேலையாகாது. உங்கள் தசாநாதன் இந்த யோகங்களில் எங்கே போயிருக்கிறாரு? கர்ணத்தில் இருக்கிறாரா, திதியில் இருக்கிறாரா? அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். உங்கள் புத்திநாதன் எந்த அமைப்பில் இருக்கிறார் இந்த 27 நட்சத்திரத்தில், அதுக்குண்டான கரெக்டாக எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியாளர் நீங்கள் தான். இதுக்கு என்னென்னா, நீங்கள் காசிக்கு போங்க சார், ஃப்ளைட் ஏறுங்க சார், 50,000 செலவுங்க சார், ஒன்றும் சொல்லலை.
சாப்பிடாம இருங்க சார். உங்கள் வயிறை கொஞ்சம் லீவு கொடுங்க சார். இந்த மிஷின் விடாமல் ஓடிக்கிட்டே இருக்குது சார். அதனால தான் சார் நமக்கு நிறைய நோய் வருது, சீக்கிரத்தில் உயிரை விடுறோம். அந்த காலத்துலலாம் நல்லா ஓய்வு எடுத்தாங்க சார். எனக்கு விவரம் தெரிய எங்கள் ஆச்சி செவ்வாய்க்கிழமைனா இஞ்சி கொடுப்பாங்க, ஒரு நாள் களி கொடுப்பாங்க, ஒரு நாள் உளுந்தஞ்சோறு கொடுப்பாங்க. இப்போ யாரும் அப்படி பண்ணுறதில்ல. அந்த பிரபஞ்சத்தை ஒரு நாள் நாங்கள் பட்னியாக கிடப்போம், மந்த்லியில் ஒரு நாள் கண்டிப்பாக பட்னியாக கிடப்போம். அப்படியெல்லாம் ஒரு நாளை உருவாக்குனாங்க. ஆனால் இப்போ அப்படி யாரும் இருக்கிறதில்ல. இதில் என்னென்னா டயத்தை மாற்றி மாற்றி சாப்பிட்றீங்க, எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிட்றீங்க, பிரபஞ்சத்தை மதிக்கிறதே இல்லை. தயவு செய்து இந்த பிரபஞ்ச ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் திருவாதிரையிலேருந்து புனர்பூசம் இருந்தால் யாராக இருந்தாலும் சரி, பணப்பிரச்சனை, பெண் பிரச்சனை இருந்தே தீரும். திதி தோஷம், திதினா சுக்கிர பகவான், சுக்கிரனா பெண்ணு, சுக்கிரனா மணி. அப்போ இவங்க அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. அப்போ இந்த 5 தோஷத்தில் தயவு செய்து எந்த தோஷம்னு உன்னிப்பாக கவனிங்க. இதுக்குண்டான வழிமுறைகளை சொல்லிட்டேன். நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க, அர்ச்சனை பண்ணுங்க, அப்புறம் பரிகாரம் பண்ணுங்க, எதுவுமே சொல்லலை. நான் உங்கள் வீட்டில் நீங்கள் உணவு அருந்தாமல், இது ஏன் காலையில் சூரிய உதயத்திலேருந்து சாயந்தரம் 6 மணி வரை சொல்கிறேன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். இந்த பஞ்சபூதத்தோட 5 நேரமும் இதில் வரும். காலையில் சூரிய உதயத்திலேருந்து சாயந்தரம் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே இந்த 5 நேரம் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த 5 காலமும் ஒரு காலத்தோட நேரம் வந்து 2 மணி நேரம் 24 நிமிஷம். நீங்கள் கூட்டி பாருங்கள், கரெக்டாக வரும். இப்போ அந்த 5 பஞ்சபூதங்களும் நீங்கள் சாப்பிடாம அதுக்கு நல்ல மௌனம் சாதிச்சு அப்படியே இருந்துடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம். அந்த 6 மணி ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி விரதம் இருக்கும்போது எங்கள் வீட்டிலையே ஒரு தேங்காய் விளக்கு போடுவேன். தேங்காயில் இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு தீபம் போட்டுட்டு, எனக்கு என்ன சாமி பிடிக்குமோ அதை கும்பிட்டுட்டு, அந்த யோகத்துக்கு நம்ம எதை இயக்குறோமோ, கரணத்தைன்னா கரணம், திதினா திதி, அதுக்குண்டான தெய்வத்துக்கு ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட்ருவேன். அப்போ நீங்களும் எல்லா வித இன்பங்களையும் பெறலாம். கல்யாணமா, வேலை வாய்ப்பா, உயர்வா, பேரா, புகழா எல்லாமே அடையலாம். ஆனால் நம்ம பிரபஞ்சத்துக்கு நேருக்கு மாறாக நடந்துக்கிட்டு, நமக்கு நடக்கலை, அவனுக்கு நடக்குது, இவனுக்கு நடக்குது, அது பொய் இது பொய்ன்னு நம்மளே நம்ம இப்படி அண்ணாந்து துப்பிக்கிட்டு இருக்கோம். நம்ம மூஞ்சில் தான் படும். அதனால் தயவு செய்து பிரபஞ்ச ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க, இனிமேல் அதை செயல்படுத்துங்க. கண்டிப்பாக எல்லார் மாதிரியும் நீங்களும் வெற்றி பெறலாம். இதில் முக்கியமாக அந்த விரதம் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நோய் இருக்காது. யார் ஒருவர் மாதத்தில், ஆனால் முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, யார் ஒருவர் மாதத்தில் 25 நாள் சாப்பிட்டுட்டு 5 நாள் தன் உடலை முழுமையாக இல்லை, காலையில் சூரியத்திலேருந்து அஸ்தமிக்கிற வரை சாப்பிடாமல் இருக்கிறாரோ அவருக்கு எந்த நோயுமே வராது, நல்ல ஆரோக்கியமாக இருப்பார். ஏன் இந்த மிஷின் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது, அதுக்கு ஓய்வு வேண்டாமா? உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் தூரம் நடந்தால் எவ்வளோ கால் வலிக்குங்கிறீங்க, அப்போ அந்த மிஷினுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கு ஓய்வு கொடுங்க. சப்போஸ் 5 நாள் முடியலைன்னா 1 நாள் ட்ரை பண்ணுங்கள். எடுத்தோடனே அண்ணாத்தில் சொல்லிட்டாரு அப்படின்னா 5 நாள்லாம் இருக்காதீங்க. அப்புறம் குறுக்கு பைனில் வந்து இது பண்ணிடுவீங்க. 1 நாள் இருந்து பாருங்கள், அதோட பலனை அனுபவிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்து வாழ்க்கை பூரா உங்களுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் கணவருக்கு, உங்கள் மனைவிக்கு எல்லாருக்கும் இதை ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் குடும்பத்தில் சிறப்பு வந்துடும். நம்ம அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களும் நீங்கிடும். பிரபஞ்சம் வந்து உங்களை வாழ்த்த ஆரம்பிச்சிடும். தயவு செய்து இந்த பிரபஞ்ச ரகசியத்தை தெரிஞ்சு அதுக்கப்புறம் இதை செயல்படுத்துகிற வழியை பாருங்கள். அடுத்து ரொம்ப இடத்துல கேட்குற கேள்வி, சார் கல்யாணம் யார் மூலம் சார் நடக்கும், கல்யாணம் யார் மூலம் சார் நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல கேள்வி தான். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு யார் மூலயமா நடக்கும் அப்படின்னா உடனே பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துருவாங்க இல்லையா. இது ஒரு ஜென்ரலான கேள்வி தான். எல்லாருமே இன்றைக்கி படிச்சிருக்காங்கல்ல பெண் குழந்தைகள்லாம், அதுக்காக அவங்களுக்கு இது தேவை தான். தெரிஞ்சுக்கங்க, கல்யாணம் யார் மூலயமா நடக்கணும்னா உங்கள் லக்னத்திலிருந்து சந்திர பகவான் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். ஜாதகத்தில் சந்திர பகவான் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். இப்போ தான் எல்லாருக்குமே தெரியுது, லக்னம், சந்திரம், அதுக்கப்புறம் காலபுருஷம் எல்லாமே அடித்து பெண்டு நிமித்துறீங்களா. அண்ணன் திருதி ஜெயக்குமார்னு தான் கருத்தரங்க மூலிமா எல்லாருக்குமே ஜென்ரல் நாலேஜை சிறப்பாக வளர்த்து விட்டாங்களே. அதனால் பெண் மாப்பிள்ளை அமையணும் அப்படின்னா சந்திரன் இருக்கிற இடத்துக்கு 7ல் என்ன கிரகம் இருக்கோ அந்த காரகத்துவத்தின் அடிப்படையில் தான் நமக்கு வரன் அமையும். ஒருத்தருக்கு குரு இருக்கார் சார், சந்திரனுக்கு 7ல் குரு யாருன்னு பாருங்கள், அந்த காரகத்துவத்தை எடுங்க, கண்டிப்பாக அவங்க மூலிமா நடக்கும். இப்போ உங்களுக்கு வாத்தியார்னு எடுத்துக்கலாம், ரைட்டு, புத்திரகாரகன் எடுத்துக்கலாம்.
இது இது தெரிஞ்சால் போதும். இதிலேருந்து நீங்கள் உள்ளே போயிருவீங்க. அப்போ செவ்வாய் யார்? சகோதரக்காரகன். அப்போ அவங்க மூலியமா நடக்கும். சந்திரனுக்கு லக்கணத்துக்கு இல்லை. தயவு செய்து லக்கணத்துக்கு 7ல் போய் நின்று பார்த்துட்டு அவங்க காரகத்துவமாக நடக்கலைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, திருமணம் யார் மூலயமா நடக்கும் அப்படின்னா ஈஸியாக ஒரே இதில் அடிச்சு தூக்கிடுவாங்க. அவங்கள்ட்ட பொறுப்பை உடைக்கணும், இவ்வளோதான். அப்போ சந்திர பகவான் எங்கே இருக்கார்? அவருக்கு 7ல் கிரகம் இருக்கணும். அதான் ஒரு பெரிய இது. கிரகம் இல்லைன்னா தான் அங்கே சிக்கல். நீங்கள் மோஸ்ட்லி பாருங்கள், உதவியே இல்லாமல் திணறிக்கிட்டு இருக்கிறவங்க, கல்யாணம் நடக்கிறதுக்கு ரொம்ப திணறவங்க யாராக இருப்பாங்கன்னா சந்திரனுக்கு 7ல் கிரகம் இருக்காது. ஏன் சந்திரனை எடுக்கிறோம் அப்படின்னா, சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல இருக்க கிரகத்தை இந்த மனோகாரம் தூண்டுவார். ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. அப்போது அவர் செயல்படுவார். மற்ற கிரகங்கள்லாம் மனோகாரம் கிடையாது, இவர் தான் மனோகாரங்க. அப்போது சந்திரனுக்கு 7ல் என்ன கிரகம் இருக்கு பாருங்கள்? ராகுவா? பிற மொழி பேசுகிறவங்க, பேராசைப்படுறவங்க, இவர்கிட்ட போனால் ஒரு 1000 ரூபா வாங்கலாம் பொண்ணு மாப்பிள்ளைன்னு சொல்லி அவர் பேராசை தான் போடுவார். நமக்கு என்ன, நம்ம கர்மா அப்படி அமைஞ்சு போச்சா? சந்திரனுக்கு 7ல் ராகு தான் இருக்கார், துட்டை அடிச்சிருங்க. அவர் பேராசைக்காரர் தான், துட்டை அடித்தா தான் உங்கள் வேலை நடக்கும். அவர்கிட்டலாம் போய் அங்கே 100 ரூபா தான் நடக்கு அப்படின்னா நடக்கவே நடக்காது. அந்தந்த காரகத்துக்கு கூட நடக்க. சந்திரனுக்கு 7ல் புதன், புரோக்கர் மூலயமா தான் நடக்கும், தாய்மாமா மூலியமாக நடக்கும். அப்போது அந்த கிரகத்தை எடுத்து செயல்படுங்க. சந்திரன் மூலியமாக சந்திரனுக்கு 7ல் புதன் அப்படின்னா விரும்பக்கூடியவர்கள் மூலியமாக, அதாவது புதனுக்கு பேர் வந்து இளவரசன், அவங்க மூலியமாக நடக்கும். அதே மாதிரி சுக்கிர பகவான் இருக்காது, பெண்ணால் நடக்கும். அதாவது எந்த பெண் உங்கள் மேலே அக்கறையாக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட பொறுப்பை ஒப்படைங்க. சந்திரனுக்கு 7ல் சுக்கிரன் இருந்தால் அந்த பெண்ணால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதே மாதிரி சந்திரனுக்கு 7ல் கேது இருக்குது, பாட்டி வழி. பாட்டி வழியில் யாரெல்லாம் இருக்கான்னு பாருங்கள். இல்லை பாட்டியே இருந்தாலும் பரவாயில்ல, ஜாதகத்தை கொண்டு போய் பாட்டியில் கொடுத்துட்டு காலில் விழுந்துருங்க. பாட்டி, எங்கள் அப்பா அம்மா பார்க்காங்க, புரோக்கர் பார்க்காங்க, நடக்கவே மாட்டுக்கு பாட்டி, நீ தான் பாரு பாட்டி, எனக்கு முடிச்சு வை அப்படின்னுங்க. கண்டிப்பாக முடிச்சிடும் பாட்டி, எங்கே இருந்தாலும் கொண்டு வந்துடும். அதே மாதிரி சந்திரனுக்கு என்னென்ன, சனி பகவான் இருக்கார். சனி பகவான் யார்? நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க. அப்போது நம்ம வேலைக்காரங்கள்ட்ட தைரியமாக சொல்லலாம், ஏதாவது இடம்னா சொல்லுங்கள் சார். நீங்கள் வேலைக்காரங்களாம் ஈகோ பார்க்காதீங்க, இதை போய் அவர்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு. யார்கிட்ட காரகத்துவம் இருக்கோ அவங்களால தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும். அப்போ சந்திரனுக்கு 7ல் என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள். சூரியன் இருக்குது சார், அப்பா விட்டுறாதீங்க. அப்பா நினச்சா நடக்கும். அப்பா நினைப்பாரா? அதான் பிரச்சனை. ஏன்னா எப்போவுமே நம்ம அப்பாட்ட ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு இதை மேனேஜ் பண்ணுவோமே. எது வேணாலும் நம்ம அம்மாட்ட சொல்லி தானே அப்பாட்ட சொல்லுவோம். நம்ம அப்பாட்ட நேரில் பேசுனது இல்லையே. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களாம் பேசுகிறீங்க, எங்கள் காலத்தில் பேசுனதில்லை. சந்திரனுக்கு 7ல் சந்திரன் இருந்தால் அப்பா மொழி தான் திருமணம் நடக்கும். அப்போ தயவு செய்து அன்பர்களே, திருமணம் எங்கேருந்து நடக்கு, எப்படி நடக்கு, ஏன் வருது, எதுக்கு வருது, இந்த குழப்பத்தெல்லாம் விடுங்க. சந்திரனுக்கு 7ல் என்ன கிரகம் இருக்கோ அந்த காரகத்துவத்தை தூக்குங்க. அவங்கள போய் பாருங்கள், அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ செய்யுங்க. உங்கள் லெவலுக்கு அவங்க லெவலுக்கு உடனே முடிச்சிடுவார். நீங்கள் முழுமையாக நம்பணும், இவ்வளோதான். அப்போ திருமண விஷயமா யார் யாரெல்லாம் இதை பார்த்துட்டு இருக்கீங்களோ அன்பர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், ஜோதிட நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, இதை எடுத்து மக்கள்கிட்ட போய் கொடுங்க. திருமணத்துக்கு தடுமாறிக்கிட்டு இருக்கிறவங்க இனிமேல் வந்து யார் மூலிமா திருமணம் நடக்கும் அப்படின்னு கண்டிப்பாக பார்த்து சிறப்பாக நடக்கட்டும். என்ன சார், இந்த வாய்ப்பை அளித்த திரு திருதி ஜெயக்குமார் அவர்களுக்கு அன்புக்கு நன்றி. அண்ணாதுரை ஐயாவுக்கு நன்றி. ஓகே, ஐயாவுக்கு பொன்னாடை போத்தும்படி சுரேஷ் சர்மா ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அது அவங்க சொன்னாங்க. பல ரகசியங்கள் சொல்லிட்டே இருந்தாரு. அதிகமா ரகசியம் சொல்லக்கூடாதுன்னு அவர் ஆஃப் பண்ணிட்டு ஒரு முக்கியமான விஷயமே வச்சுருந்தேன் சார். அதான் சார் பெரியது, அது நீங்கள் வேண்டாம் சார். ஓகே.